துலாம் ராசிக்காரர்கள் 12 ராசிக்காரர்களில் துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு அடிக்கடி சொல்கிறேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கு. ஏன்னா வருடாந்திர கோள்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிறக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். வருடத்தின் ஆரம்பத்திலேயே ராசிக்கு குரு பார்வை இருக்க 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்து 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது பெரிய யோக ஒரு அமைப்பு. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 6ஆம் இடத்துல சனி இருப்பார். 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 11ஆம் இடத்துல கேது இருப்பார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 9ஆம் இடத்துல இது வருவார், குரு வருவார். இந்த 3 முக்கூட்டு கலவைகள் சேர்ந்த ஒரு அமைப்பு இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 3 பெரிய கிரகங்களும் நல்ல விதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரே ராசி துலா ராசி தான். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. உங்கள் வயதுக்கு என்னவோ அப்படித்தான் நடக்கும். 20 வயசுக்காரருக்கு கல்யாணம் நடக்கும், 60 வயசுக்காரருக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அவரவருடைய தசாபுக்தி, அவரவருடைய எண்ணங்கள் அமைப்பின் அடிப்படையில் இதுவரைக்கும் என்ன கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கிறீர்களோ அது எல்லாம் உங்களுடைய கையின் மேல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு நடக்குங்க. ஐயா இப்படித்தான் சொல்கிறீங்க, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே 6-8 தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு 90% நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை கண்டிப்பாக சொல்லலாங்க. ஆகவே எதிலும் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குறிப்பாக இன்னொன்று சொல்லுவேன், துலாம் ராசிக்கார சகோதரிகள் ஒரு 50 வயது 40 வயது தாண்டின துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த ஒரு வருத்தம் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் பிள்ளைங்க இந்த பேச்சை கேட்க மாட்டேங்குது, அந்த பேச்சை கேட்க மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு தான் போதா, வேலைக்கு தான் போதா, அல்லது வேறு எதையாவது செய்தா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடுமையான அமைப்புகளில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே ஒரு நிரந்தரமான நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையில் வர்றார். இந்த 10ஆம் இடத்துல உச்சம்னு வரும்போது 10ல் குரு பதவியை பறிப்பாரா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் எல்லா ராசிகளுக்கும் 10ஆம் இடத்துல குரு வரும்போது பெரிய தொந்தரவுகளை செஞ்சிடறது இல்லைங்க. உங்கள் ராசிக்கு எப்படி சொல்லலாம்னா, 10ல் குரு பதவியை பறிப்பார். உங்கள் ராசிக்கு எப்படின்னா, சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். ஒரு சின்ன மேனேஜர் பதவியை பறிச்சுட்டு பெரிய எம்டி பதவியை கொடுப்பார், சேர்மன் பதவியை கொடுப்பார். ஒரு சின்ன சூப்பர்வைசர் பதவியை பறிச்சுட்டு உங்களையே மேனேஜர் ஆக்குவார். இந்த மாதிரியாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகளிலும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சொந்த வாழ்க்கையில் பெரிய அமைப்புகள் இருக்கும். முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான திருமணம், முதல் திருமணமே நல்ல விதமாக இருக்கக்கூடியது, காதல் கைகூடக்கூடிய தன்மை, புதிய காதல் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேலையில் நிரந்தரம், தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். எல்லா நிலைமைகளையும் ஒரு கடன் வாங்கினா கூட அந்த கடன் வளர்ச்சிக்கான கடனாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட காலமாக மாதம் முழுவதும் வட்டி இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் இந்த வருஷத்திலேயே ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைத்து இப்போது உங்களை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்களை நான் 2 விதமாக சொல்லுவேன். முதல் 5 மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், பிற்பகுதி 7 மாதம் டாப்பாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு பிறக்கும் போதே உங்களுடைய பூரண ராஜயோக கிரகமான குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால என்ன நடக்கும்? ஒரே செலவு 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 செலவு. 6 மாதமாக இதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போது செலவுகள், தாங்க முடியாத செலவுகள், தாங்க முடியாத விரயங்கள், பயணங்கள், ஓட்டங்கள், பிரயோஜனம் இல்லாத பயணங்கள், இந்த மாதிரியான அமைப்புகளை தான் இப்போது நீங்கள் கடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் முதல் 4 அல்லது 5 மாதங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த வருடம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய இவர் செவ்வாய் அற்புதமாக நல்ல அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறார். அது ஒரு வகையில் நிவர்த்தி தான். வெட்டி அலைச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா? கையில் சாப்பாடை வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு நிம்மதி இருக்காது. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதா? ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆக பயணங்கள் அதிகமாக இருக்கும், ஒரு நிலையில் ஒரு நிம்மதிகள் இருக்காது. இதெல்லாம் ஒரு முதல் 5 மாதம் வரைக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக உங்களுடைய ராசியை உச்சகுரு பார்க்க போவது என்பது
பிற்பகுதி 7 மாதங்கள் அருமையான அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. முதல் 5 மாதங்கள் ஏற்பட்ட விரயங்கள், செலவுகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அப்படியே நீங்கி அவ்வளவையும் அப்படியே மேக்கப் பண்ணுறக்கூடிய அளவுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல வரவுகள், தனலாபங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. பிற்பகுதி 5 மாதத்திற்கு பிறகு சட்டப்பூர்வமான போராட்டங்கள், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க, போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, சொந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அமைப்பு, அப்பா கிட்ட இவ்வளோ கவலை, அம்மா கிட்ட இவ்வளோ கவலை, அம்மா அப்பாவோட ஹெல்த் நல்லா இல்லை, நானே ஒரு வில்லங்கத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், வீடு அப்படி ஆகிப்போச்சு, அது இப்படி ஆகிப்போச்சு, ஒரு பொருள் வாங்கினேன், அந்த பொருளால் நஷ்டம், இந்த மாதிரியாக அவரவருடைய தசாபுக்திகளுக்கு ஏற்றாற் போல முதல் 5 மாதங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இதே ஆண்டு பிற்பகுதி 7 வருஷம் உங்களுக்கு 7 மாதம் பெரிய அளவில் நன்மையை கொடுக்குங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி பேர் கண்டிப்பாக தெரியும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இங்கே திரும்பி வரமாட்டேங்குது, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அல்லது அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலன்ற மாதிரியாக ஒரு விதமான கவலைகளில் இருந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள், ஒழுக்கமானவர்கள் என்பதை நீங்களே கேள்விப்படக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்கார பெரியவர்கள் ஒரு 50 வயசு தாண்டினவங்க எல்லாருக்குமே பிற்பகுதி மாதங்களில் வரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையுங்க. வீடு வாங்க போகிறீங்க, கொஞ்சம் செலவுகள் தான் இருக்கும். வருஷம் ஆரம்பத்திலேயே செலவோட செலவாக இப்படி ஒரு வீடு வாங்கிடலாம், அப்படி ஒரு வீடை கட்டிடலாம், வீடு வாங்கலைன்னா கூட ஒரு வீட்டடி மனை வாங்கிடலான்ற மாதிரியாக வாகன யோகம், வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் செலவானாலும் கூட அதை சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியத்தோடு அனைத்தையும் பெறக்கூடிய நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. முதல் 5 மாதங்கள் ஏதோ ஒரு லெவலில் இங்கே போய் சிக்குது, அங்கே போய் சிக்குதுன்னு ஒரு மாதிரியாக தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ கூட பணவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் முதல் 5 மாதங்களுக்கு உண்டு. என்ன, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு லாபம் வர்றது, அல்லது திடீர்னு முன்னாடி எங்கேயோ கொடுத்து வச்சுருந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, ₹1 தான் லாபம் வரும்னு எதிர்பார்த்த இடத்துல ₹2 லாபம் வரக்கூடிய அமைப்புன்னு எல்லாவற்றிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2024 இருந்த பிரச்சனை 2025 உங்களுக்கு இல்லை. நீங்கள் அதை அப்படியே பழச அசை போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2024ஆம் ஆண்டு அத்தனை தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் வேலை, தொழில் போன்ற அமைப்புகளில் சிக்கல்கள் இருந்தன, கடன்கள் இருந்தது. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைவுகள், கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள், வட்டி எப்படி கட்டுறது, அதை எப்படி கட்டுறது, அல்லது சொந்த வாழ்க்கை உங்களுக்கு செட்டில் ஆகாமல் இருந்த அத்தனை அமைப்புகளும் 2024 கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தீர்ந்தது இல்லையா? இப்போ 2026 சூப்பராக இருக்கும். 2026 தொட்டது துலங்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும். அதிலும் குறிப்பாக ராகுபக்தி, குருபக்தி போன்றவைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது உண்டுங்க. 2026 என்னங்க ஒரு பெரிய விஷயம், முதல் 5 மாதத்திற்குள்ள ஒரு அற்புதமான அறிமுகம், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒருவர் நல்ல விதத்தில் அறிமுகமாகக்கூடிய தன்மை இப்போது உண்டு. அவங்க வயதிற்கேற்றார் போல ஒரு நல்ல வாழ்க்கை துணை, கணவனையோ மனைவியோ இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் இளைய பருவத்தினர் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அல்லது நான் ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய ஒரு இனிய அறிமுகம், ஒரு அதிகாரம் உள்ளவர், ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், உங்களை விட பணத்தில் பெரியாள், அல்லது இவருடைய நட்பு கிடைச்சா நம்ம லைஃப் இப்படி போகும் அப்படி போகும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான அமைப்பு நட்பு கிடைப்பது 2026ஆம் ஆண்டு. மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, அல்லது நான் தான் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், பேரை மேனேஜர் தட்டிட்டு போகிறாரு, அல்லது அந்த மேனேஜரு முதலாளி எப்போ பார்த்தாலும் நம்மளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையே, இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு மன அழுத்தத்தோடு பணி அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த மன அழுத்தம் ரிலீஃப் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஜோதிடம் தெரிந்த சில பேருக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்துல குரு பகவான் போக போகிறாரே, அது எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அவர் 8ஆம் இடத்தில் உச்சமானாலும் அவர்தான் ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால் மதிப்பு மரியாதைகளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகக்கூடிய அளவிற்கு பணவரவுகள், குடும்பத்தில் ஒரு செழுமை, எல்லாவற்றையும் செய்யத்தான் செய்வாரே தவிர 8இல் மறைந்தாலும் ஒரே ஒரு பலனைத்தான் செய்வார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு மாதிரியான விஷயங்கள், சில இன்வெஸ்ட் மாதிரியான விஷயங்கள், தங்கத்தில் வெள்ளியிலெல்லாம் அப்படியே முதலீடு பண்ணுவீங்க, அது டப்புன்னு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும். நேற்று 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி 2 லட்ச ரூபாய்க்கு ஆகிடுச்சு. தங்கம் வெள்ளி தான் ஏறணும்னு இல்லை,
ஒரு இடத்த வாங்கினேன், அந்த இடம் பாருங்கள் போன வருஷம் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், இப்போ 20 ரூபாய்க்கு போகுது. இந்த மாதிரியாக ஒரு எதிர்பாராத இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல வேலை தொழில் அமைப்புகள் மற்றும் பிஆர் என்று சொல்லப்படக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்ஸு குடியுரிமை கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகள் என தனுசு ராசிக்காரர்களுடைய வயதிற்கேற்றாற் போல நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு.